திவாகர் ஒரு முறை கடிப்பு அரைக்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, உஷாரா இருக்க கூடாதா? பெரிய டாஸ்கா இருக்கே சார். இது இல்லாம இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஒன்று அஞ்சலி செலுத்துற மாதிரி முடிச்சுக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இருக்கார்ல, திவாகரை கூப்பிட்டு கலாய்க்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ரோமோல கான்டெக்ஸ்டே நமக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக இது ஆரம்பிச்சது, விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாரு, எந்த கான்டெக்ஸ்ட்டுமே இல்லை, ரேண்டமா கலாய்க்கிற மாதிரி தான் கலாய்ச்சிட்டு இருக்காரு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். நான் அதுதான் ப்ரோமோவாக வரும்ன்ற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் வர மாதிரியே தெரியலங்க. ஆக்சுவலாக நேத்தே வந்து உள்ள என்ன நடந்தது அப்படின்றத நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு குறும்படமாக இவர் போட போறாருன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது குறும்படம் ஒன்று இருக்கு பாருங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லுவாராம். ஸோ அவங்க சாண்ட்ரா வந்து உள்ள பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுத்தது, வெளியே வந்து இவங்க அலப்பறை பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வேணும்ட்டே பிரச்சனை கிரியேட் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே அந்த ஃபுட்டேஜில் வருது போல. வீட்டில் இருக்க எல்லாருமே ரசிச்சு பார்க்குறாங்க. ஓஹோ, பிக் பாஸ் சொன்னதுனால தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்க போல. அதே மாதிரி இங்கே இருக்க ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதை பார்த்து சிரிச்சு சிரிச்சு கிளாப் தட்டியிருக்காங்க போல. அது பயங்கர என்கேஜ்மெண்ட்டாக போச்சு. அதாவது 5 நிமிஷத்துக்கு மேலே எல்லாருமே கிளாப் தட்டிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது எப்போ வரும், அது ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் ப்ரோமோவில் அதை காட்ட வேணாம், மறைச்சு வச்சுக்கலான்றதுக்காக மறைச்சு வச்சிருக்காங்க போல. நான் எப்படியும் சும்மா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி சொல்லிடுவாங்க 3 ப்ரோமோவில் ஏதாவது ஒரு ப்ரோமோ அதை பற்றி வந்துரும்னு பார்த்தேன். ஆனால் மொதல் ப்ரோமோ அமித்துக்காக விட்டாங்க, 2வது ப்ரோமோ அரோராக்கு, இப்போ 3வது ப்ரோமோ திவாகருக்காக விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் எபிசோடில் பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்கும்ன்றதுக்காக எபிசோடுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க போல. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் இந்த இப்போ விட்டுருக்காங்களா 3வது ப்ரோமோ சுத்த கான்டெக்ஸ்டே இல்லைங்க. அமித் ப்ரோமோலியாத ஒரு கான்டெக்ஸ்ட் இருந்தது. சரி, என்னதான் பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அரோரா இதெல்லாம் நல்லா இருந்தது, அரோராக்கு இவர் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தது. பட் திவாகர் ப்ரோமோ இது வந்து இந்த ப்ரோமோவே சும்மா பேருக்கு ஒரு ப்ரோமோ விடணும்னு விட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவசரமாக எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க போல. என்னன்னா முழுக்க விஜய் சேதுபதி தான் பேசுறாரு. அதுக்கு அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்றதே நமக்கு காட்டல. சரி, விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசுறாருன்னு பார்ப்போம். நான் கேரக்டரா வாழுவேன், நடிப்பு அரக்கன்லாம் சொல்றீங்களே சார், அப்படி எதுவுமே பார்க்கலையேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு திவாகர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்டல. திவாகர் பெருசா பதில் சொல்ல மாட்டாரு. விஜய் சேதுபதினு வந்துருச்சுன்னா அமைதியா நின்றுட்டு இருக்காரு, எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. அடுத்ததா விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க உஷாரா இருப்பீங்கன்னா அப்ப நாங்களாம் உஷாரா இருக்கக்கூடாதா சார்னு கேட்கிறாரு. திவாகர் அதுக்கும் என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத நமக்கு காட்டல. ஏன்னா வந்து எடிட்டிங்ல வந்து இவர் பேசினதை மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, உங்களை டாஸ்க்குள்ள வர வைக்கிறதே எங்களுக்கு ஒரு டாஸ்கா இருக்கு. ஒரு டாஸ்க்கை நீங்க எடுத்து ஒழுங்கா பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு புரிய வச்சு கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆயிருதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதி எதை மீன் பண்ணி இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, உதாரணத்துக்கு சபரி அந்த கேரக்டரா மாறிட்டாரு. சபரி வந்து பேசக்கூடாதுன்னா பேசாம இருந்தாரு. ஆனா இவருக்கு அந்த டாஸ்கை பண்ணோன்னு வரும்போது இவர் கொஞ்சம் ரீல்ஸ் மாதிரி நான் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் இதை பண்ணிட்டு அமைதியா இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிரவீன் ராஜ் கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த ரோல், அந்த வெளியே நிக்கிற ரோலை போட்டதுக்கு அப்புறமும் சில டைலாக்லாம் பேசியிருப்பாரு. அந்த கட்டபொம்மன் டைலாக் எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கேரக்டரா நிக்கிறேன்ற மாதிரி நின்றுப்பாரு. அதை வச்சு விஜய் சேதுபதி சொல்றாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கும் போது இவர் பதில் பேசாம அமைதியா இருக்கார்ல. என்ன சார் பதில் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, அப்படியே என்ன மௌனாஞ்சலி செலுத்திட்டு இருக்கீங்களா? ஏன்னா எப்ப பேசும்போதோ தலையை குனிஞ்சுக்கிட்டு சோகமா நின்னுட்டு இருக்கீங்க, இப்படி பண்றது மௌனாஞ்சலி செலுத்துற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி விஜய் சேதுபதி இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது மாமா டவுசர் கலண்டுச்சுன்னு அந்த படத்துல வரும் பாத்தீங்களா, அதாவது சூதுக்கவும் படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த படத்தோட பாட்டை பின்னாடி போட விட்டுருக்காங்க. அதே மாதிரி காமெடியான சவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கான்டெக்ஸ்டா என்ன சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு அப்படின்ற எதுவுமே இல்லை. சும்மா இது ஒரு ஃபன் ப்ரோமோவா தான் முடிஞ்சிருக்கு. திவாகரை வச்சு விஜய் சேதுபதி இன்னைக்கு ஃபன் பண்ண போறாரு போல. இது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கியிருப்பாங்க, இவர் ஃபன் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ சாண்ட்ராவோடது எப்படி வரப்போகுது, எப்படி எல்லாருமே ரியாக்ட் பண்ண போறாங்க, அதை பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். உங்களில் எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.